நாமக்கல்லில் விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு 5 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்கான ஆணையை நீதிபதி வழங்கினார். நாமக்கல் தில்லைபுரத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பைக்கில் நாகராஜபுரம் பகுதியில் சென்றபோது லகுரக வாகனம் மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு நாமக்கல் சமரச மையத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 8 கோடியே 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதில் சமரச தீர்வு காணப்பட்டதில் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனம் சம்மதம் தெரிவித்தது. பாப்பா 10 வயசு இருந்தாங்க. போன வருஷம் பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி ஊருக்கு வந்தார். 10 நாள் பேர் வச்சுட்டு போகலான்ட்டு வந்தார். இது மாதிரி பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பாப்பா ஒரு வாரம் கான்ஷியஸ் இல்லாமல் அப்புறம் நல்லாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டார். போன வருஷம் நஷ்டீடு கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி தில்லைபுரத்தில் இருக்காங்க. விபத்து நடக்கும்போது யார் யாரெல்லாம் போனாங்க? அவர் மட்டும் தான் போனாங்களா இல்ல அவரு பாப்பா கூட போயிருந்தாங்க. பாப்பா நல்லா 10 வயசு பாப்பா இருக்கு. இவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு தான் வந்தாங்களா இல்ல இவங்களுக்கு பேர் வைக்க வந்தாங்க? இவன் தான் பிறந்தான். அன்னைக்கு 5 நாளுக்கு குழந்தைவன் மீது மோதி தலையில் பலத்த அடிபட்டு கோவையில் அவர் சிகிச்சை பலனின்றி சுமார் 10 நாட்கள் உள் சிகிச்சையில் இருந்து இறந்து விட்டார். நஷ்டீடு கோரி நாமக்கல் நீதிமன்றத்தில் காம்பன்சேஷன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தோம். செய்திருந்த 10 மாதத்தில் ரூபாய் 5 கோடி இழப்பீடு. குடும்பத்தில் 2 மைனர் குழந்தைகள் இருக்கிறார்கள். மனைவி மற்றும் அவர் இறந்தவருடைய அப்பா இருக்கிறார்கள். மொத்தம் 4 பேருக்கு மொத்தமாக 5 கோடி இழப்பீடு இன்று சமரச தீர்வு காணப்பட்டது. அவர் அபுதாபியில் இன்ஜினியர் வேலை செய்து வந்தார். மாதம் அபுதாபி கரன்சிக்கு 12,000 ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொண்டு வந்தார். இந்தியன் கரன்சிக்கு ஒப்பிட்டு பார்த்து இன்று அவருக்கு 5 கோடி இழப்பை நாமக்கல் மாவட்டத்தில் இது அதிக இழப்பீடு என்று கருதப்படுகிறது. 10 மாதத்துக்கு முன்பு திருச்சி ரோட்டில் விபத்து ஏற்பட்டது. குறுகிய காலத்தில் நஷ்டீடு பெற்று கொடுத்து விட்டோம். அதே மாதிரி எதிர்மனுதாரராக ராயல் சுந்தரம் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் அவர்கள் சமரச தீர்வை முடித்து வைத்தார். ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் அங்க வாங்கின சேலரி எவ்வளவு சார்? 14,000 ரூபாய் அபுதாபி கரன்சி. நம்ம நாட்டுக்கு 3,5 லட்சம். சார் இப்போ இந்த 10 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி நிவாரணம் கொடுத்துருக்காங்க, இழப்பீடு கொடுத்துருக்காங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு மேலே அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சார் ஈஸியாக மூவ் பண்ணி மருத்துவ சிகிச்சையில் சிகிச்சை பலன் எல்லாம் இருந்துட்டார் கோவை மெடிக்கலில். இழப்பீடு அதிகமாக வாங்கினதில்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே 5 கோடி இழப்பு இது முதல் முறையாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.